அவர் பேசுறத நம்ம கேட்கணும். நீ போய் கர்த்தருடைய பாதத்துல உட்காராம என்ன கேட்ப? என்ன கேட்ப? ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. உலகத்துல சமைக்க நேரம் இருக்கு, துவைக்க நேரம் இருக்கு, பல ஊர்களுக்கு போக நேரம் இருக்கு, பல காரியங்களை குறித்து யார் யாருக்கையோ பேசுறதுக்கு நேரம் இருக்கு. செல்போன்லயும் டிவிலையும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா என்னத்துக்கு நேரம் இல்லைன்னா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவசரமான இந்த உலகத்துல மனுஷன் அவசரமா ஒரு நேரம் எது பாருங்க, ஆராதனைக்கு வரணும், கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கணும். அது ஒரு சபை கூடுகை நேரம். அந்த சபை கூடுகை நேரத்திற்கு எப்ப போனா எப்ப முடியும் நம்மளுக்கு தெரியும். எப்ப போயிட்டு எப்ப வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாம் அந்த நேரம் பார்த்து டைம் பார்த்து அப்படிதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரத்துக்கு கிடைப்பார்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே அப்படி கர்த்தரையே நோக்கி தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பார். கர்த்தர் சொன்னார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தர் தியானிக்கிறானால யார் பேசினதான் தியானிக்கிறான்? கர்த்தர் பேசினதான் தியானிக்கிறான். அவனுக்குள்ள அந்த உள்ளான தியானம் வரும்போதே அவன் யார் கூட தான் இருக்கான்? அவனுடைய இருதயத்துல என்ன இல்லை? உலக கவலைகள் இல்லை, மந்த புத்திகள் இல்லை, மயக்கமான சூழ்நிலைகள் இல்லை. அவன் காதுகள் ரெண்டும் கர்த்தர் பேசுவதற்கு கவனமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படிக்கு கர்த்தரோடு பழகணும். அவர் கூட பழகணும். அவருக்கு நம்மை தெரியும், நம்முடைய அமைப்பு தெரியும், நான் எப்படி தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் தெரியும், என்ன திட்டத்துக்காக இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அவருக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு தான் அவர் யாருன்னு தெரியணும், அவருடைய அன்பு என்னன்னு தெரியணும், அவருடைய அனாதி தீர்மானம் என்னன்னு தெரியணும், அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் தெரியணும். என்னுடைய காலங்கள், என்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கங்களுக்கு காரணம் என்ன, இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன, இந்த சூழ்நிலைகள் மத்தியில நான் என்ன செய்யணும், எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்வதற்கு நான் நாள் கணக்காக மணிக்கணக்காக சமூகத்துல போய் காத்திருக்கத்தக்க ஒரு மனுஷனாக நான் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தனிமையாய் போய் காத்திருக்கிற அந்த நிலை மனிதர்களுக்குள்ள எப்போ பெருகிறதோ அன்றைக்கு அவனுடைய கதவுகள் திறக்கிறது, அவனுடைய அறிவின் கண்கள் திறக்கிறது, அவன் புத்திமானாக மாறுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே தியானிக்கிற போது ஒரு உலகத்திலே மாம்சத்திலே ஒரு மனுஷ குமாரனாக அவர் வந்திருந்த போதிலும் அவர் தேவனுடைய சித்தம் செய்ய இந்த உலகத்திற்கு வந்திருந்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யவும் அதை மனிதர்களுக்கு படிப்பிக்கவும், எப்படி ஒரு மனிதன் பூமியில என்ன அலுவல்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்தான் தன்னை பிரித்து தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்ட நிலையில அவன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி கற்றுக் கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில பாருங்க ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். வாசிப்போம் அந்த அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே கர்த்தர் இவ்வளவு பெரிய